நீங்க நிறைய பேர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருப்பீங்க. ஆனா அந்த சேல் அப்படின்ற வேர்டு மட்டும் ரெட் கலர்ல எழுதியிருப்பாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ். சேலுன்றது எதுக்கு ரெட் கலர் அப்படி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பிரெயினுக்கு ஒரு அலர்ட் போகும். சீக்கிரமா வாங்கு, ஒரு டென்ஷன் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி பழகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் சிக்னல் முடிஞ்சோடனே கிரீன் போடுவாங்க, டப்புன்னு போயிடணும் அப்படின்ட்டும். இந்த மார்க் ஷீட்லாம் போடும்போது ரெட் கலர் பென்னில் மார்க் போடுவாங்க. ஸோ ஒரு டென்ஷன், ஹரி அப், டேஞ்சர் அப்படின்ற ஒரு இதுலேயே நம்ம பழக்கப்படுத்தி வந்திருப்போம். ஸோ திடீர்னு நம்ம ரெட் கலரில் சேல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் ஆகிட போகுது, சீக்கிரமாக வாங்கணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ அது இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காம்ப்ளெக்ஸ்லையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மால்லையும் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ நீங்கள் சீக்கிரமாக வாங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்றதான் அதோட ஸ்ட்ராட்டஜியே. ஸோ இதோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறத விட அதிகமாக ஷாப்பிங் மாலில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் டேஸில் வர ப்ராஃபிட்டோட இவங்களுக்கு இந்த மாதிரி சேல் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு போடும்போது ரொம்ப அதிகமாக வரும். ஸோ அதனால தான் சேல் அப்படின்றத வந்து ரெட் கலரில் போடுறாங்க. உங்களோட கலர் கூட உங்களோட மணி கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம என் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.